ஒவ்வொரு நாளும் நம்ம ரூத் புஸ்தகத்தில் போவாஸின் வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத்து சபையாகிய நாம் அடையாளமாக இருக்கிறோம். எப்படி போவாஸின் வார்த்தைகள் ரூத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் அவளை நிறுத்தினதோ, அவ்விதமாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை ஸ்திரமாய் நிலைநிறுத்தும். நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த போவாஸின் வார்த்தைகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று முந்தின நிலமெல்லாம் சில வார்த்தைகளை பார்த்தோம். அதே போல ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு போவாஸின் வார்த்தை எது என்றால் 11ஆம் வசனத்தில் இன்றைக்கு போவாஸின் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இது போவாஸின் வார்த்தை. இப்போ இந்த வார்த்தைக்கு மேல நாம் பார்க்கும்பொழுது ரூத்து ஒரு கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விக்கு தான் இந்த 11ஆம் வசனத்தை போவாஸ் பதிலாய் சொல்லுகிறார். ரூத்து ஒரு கேள்வி கேட்கிறார் 10ஆம் வசனத்துல. என்ன கேள்வி என்றால், அவள் முகம் குப்புற விழுந்து சொல்றார், நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. அந்நிய தேசத்தாகிய ரூத்து போவாஸ் நிலத்திற்கு வந்து அங்கே செய்கிறதெல்லாம் போவாஸ் பார்க்குறாரு. பார்த்து அவளுக்கு தைரியம் சொல்கிறாரு, என் நிலத்திலே இருமா, இங்கே நீ தானியம் பொறுக்கிக்கொள், யாரும் உன்னை அதட்ட மாட்டாங்க என்று அவளுக்கு ரொம்ப கனிவான வார்த்தைகள், உதவி, ஒரு ஆறுதல், இதெல்லாம் போவாஸ் ரூத்துக்கு செய்கிறார். அப்போ இதெல்லாம் பார்த்து தான் ரூத்து கேட்குறார், ஐயா, நான் ஒரு அந்நிய தேசத்தால், நான் உம்முடைய கண்கள் எதனால் எனக்கு தயவு கிடைச்சிச்சு? நான் யூத ஸ்திரீ அல்லவே, நான் உங்கள் மதத்தார் அல்ல, நான் வேற மதம், வேற தேசம், அங்கேருந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் என் மேலே இவ்வளோ தயவு அன்பு காட்டுறீங்களே, எதுக்கு என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு தான் 11ஆம் வசனம் பதில். ஸ்தோத்திரம். பல கேள்விகள் உனக்கும் உண்டு, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறார். உன் கேள்விகளுக்கும் உன் தேவன் உனக்கு பதிலை நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ என்ன பதில் என்றால், இங்க என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை பற்றி எல்லாம் சொல்லப்பட்ட எனக்கு தெரியும், உன்னை பற்றி உன் சூழ்நிலைகள், நீ யார், எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று போவாஸ் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆம், நம்முடைய எல்லா நிறவரும் கர்த்தர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தெரியுங்க. நீ போகிற பாதை, உன் கண்ணீர், உன் சூழ்நிலை, உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தின் நிலவரம் எல்லாம் போவாஸுக்கு தெரியும். அவர் அறிந்து கொள்ளுகிறவர், எல்லாம் அவர் அறிவார். ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்றார் என்றால், 3 விஷயங்கள் சொல்லுகிறார். நம்மிடத்துல கர்த்தர் பார்க்கிற 3 விஷயங்கள். எந்தெந்த விஷயத்தை நம்ம இடத்துல ஆண்டவர் பார்க்கிறார்? ஏதோ ஒன்று ரூத்து கிட்ட பார்த்து தான் அந்த ரூத்துக்கு போவாஸ் இரக்கம் காட்டுகிறார், தயவு காட்டுகிறார், உதவி செய்கிறார். என்ன அந்த 3 விஷயம்? ரூத்து இடத்துல போவாஸ் பார்த்த 3 விஷயங்கள், அதுதான் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது செய்தவை, 2வது விட்டவை, 3வது வந்தவை. அதே வசனத்தில் இருக்குதுங்க. 11ஆம் வசனத்தில் 3 விஷயம் இருக்குது. முதலாவது என்னங்க? செய்தவை, 2வது விட்டவை, 3வது வந்தவை, வந்த இடம். ஸ்தோத்திரம். சரி, செய்தவை என்ன? உன் மாமியாருக்கு நீ செய்தது நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். கடவுள் நம்ம கிட்ட பார்க்கிற 3 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது 3 மிக முக்கியம். இது ஆண்டவர் இதை பார்த்து தான் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். இதை பார்த்து தான் நமக்கு
கர்த்தர் நம்முடைய அவருடைய காரியங்கள் நமக்கு தருவார், செய்வார். ஸ்தோத்திரம். 3 விஷயங்கள் ரூத் இடத்துல 3 விஷயங்கள் போவாஸ் பார்த்தது போல நம்மிடத்திலும் இயேசு 3 விஷயங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவது என்னவென்றால், செய்தவை. நீ என்ன செய்கிற என்பதை பார்த்து உனக்கு பிரதிபலன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ரூத் என்ன பண்றா? தன் மாமியாராக நகோமிக்கு என்ன செய்கிறாள்? அவள் பணிவிடை செய்கிறாள், உடன்படிக்கை செய்கிறாள். அவர் பேச்சை கேட்கல, அவளை நல்லா பார்த்துக்கிறா. நீ போகும் இடத்துல நான் வருவேன், உன் ஜனம் தான் என் ஜனம் என்று ஒரு உடன்படிக்கையோடு அவளோடு நெருங்கி இருக்கிறாள். யாரு? ரூத்து நகோமியோடு. ஸ்தோத்திரம். ரூத்து நகோமிக்கு செய்த நல்லவைகளை போவாஸ் பார்த்தார், கேள்விப்பட்டார். நீங்க செய்கிறவைகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதன்படிதான் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். பார்த்தீங்களா? உங்களால் முடிந்தது நல்லது, உதவி, அன்பு, ஆதரவு, உங்களால் முடிந்த நல்லவைகளை செய்ய வேண்டும். ரூத்து முதலாவது செய்தால், தீமை செய்யக்கூடாது, நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். மருமகள் மாமியாருக்கு நன்மை செய்கிறாள், மருமகள் மாமியாருக்கு உதவி செய்கிறாள், மருமகள் மாமியாருக்கு அரவணைப்பாய் ஒரு ஆதரவாய் இருக்கிறாள், மருமகள் மாமியாரை திடப்படுத்துகிறாள், பலப்படுத்துகிறாள், மருமகள் மாமியாருக்கு தானியம் கொண்டு போய் கொடுக்கிறாள். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீ செய்தவைகள். அடுத்த வசனம் நாளைக்கு நான் படிப்போம், பிரதிபலன். செய்தவைகளை முதலாவது செய்தவை, நம் செய்யும் கிரியைகள் நல்லவைகள் என்பதை போவாஸ் பார்த்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். எதை வைத்து எனக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு ரூத்து கேட்குறா. எதை பார்த்து எனக்கு உதவி செய்கிறீங்க போவாசே என்று கேட்குறா. என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ செய்தவைகள் எனக்கு தெரியும், உன் மாமிக்கு நீ என்ன செய்த அது எனக்கு தெரியும், அதனால் உனக்கு நான் பிரதிபலன் செய்கிறேன். இரண்டாவது என்ன? முதலாவது செய்தவை. இரண்டாவது என்ன? விட்டவை. விட வேண்டும். முதலாவது செய்ய வேண்டும், இரண்டாவது விட வேண்டும். கடவுளுக்காக சில காரியங்களை விட வேண்டும், அப்போதான் பிரதிபலன். எனக்கு கடவுளும் வேணும் இதுவும் வேணும் நடக்காது. ஒரு மனிதன் 2 படகுகளில் பிரயாணம் செய்ய முடியுமா? 2 மனுஷனை பிரியப்படுத்த முடியுமா? இல்லை. ஒன்றை விட வேண்டும், ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இங்கு போவாஸ் அதை தான் பார்க்கிறார், ரூத்துக்கிட்ட பார்க்கிறார். நீ உன் தகப்பன் வீட்டை விட்டாய், 2வது உன் தாயை விட்டாய், 3வது உன் ஜென்ம தேசத்தை விட்டாய். ஸ்தோத்திரம். விட்டாய். தாயை விடுறா, ஜென்ம தேசத்தை, தகப்பனை விடுகிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன? 3 என்ன? தாய் யாரு, தகப்பன் யாரு, ஜென்ம தேசம் யாரு? ரொம்ப நெருங்கினது, ரத்த சம்பந்தம். அப்படிதானே? தாய் யாரு? ரத்தம். தகப்பன் யாரு? ரத்தம். சொந்த தேசம் என்ன? சொந்த ஜாதி, ஜனம், ஊரு. இதெல்லாம் ரூத் என்ன செய்தாலாம்? விட்டால். இயேசுக்காக நீங்க என்ன விட்டுக்கிறீங்க? இயேசுக்காக நீ எதை விட்டாய்? இயேசுக்காக நீ விட வேண்டியதை விடும்பொழுதுதான் கர்த்தர் உன்னை மேலிருந்து பார்ப்பார். ஸ்தோத்திரம். ரூத் விட்டால். ரூத் விட்டால். எனக்கு வேண்டாம், நான் பெத்லெகேமுக்கு போகிறேன், நான் எனக்கு வேண்டாம் என்று விட்டால். இன்றைக்கு நம்ம எதை விடுகிறோம்? கோபத்தை விட முடியல, பகையை விட முடியல, கசப்பை விட முடியல. எப்படிங்க பிரதிபலன் வரன்னு எதிர்பார்க்குறீங்க? விட வேண்டியது இன்னும் இருக்குது. போவாஸ் சொல்லுகிறார், நீ விட்டாய். முதலாவது செய்தாய், இரண்டாவது விட்டாய். இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். நீதான் ரூத். போவாஸ் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, உன் விண்ணப்பங்கள்லாம் கேட்கிறாரு. ஆனா ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்க்கிறாரு. ஆனா நீ ஆண்டவருக்காக எதுவும் விடாம பிடிச்சு நிற்கிறிய. இன்னும் விட வேண்டியதை விடவில்லையே, விட்டுவிடு. மூன்றாவது வந்தவை என்ன சொல்றாரு? நீ அறியாத ஜனங்களிடத்தில் படிங்க, நீங்கள் வந்ததும். மூன்றாவது வந்தது. ஸ்தோத்திரம். வந்த இடம் என்ன? கடவுள் நமக்கு வைத்திருக்கிற சபை, ஐக்கியம், ஃபெலோஷிப், விசுவாசிகள், சகோதரர்கள். புது இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு. ரூத்தை இப்போ எங்கே கொண்டு வந்துக்கிறார் கடவுள்? புதிய இடம். அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற
சகோதர ஐக்கியம், விசுவாசம், விசுவாச ஐக்கியம் வந்தவை. ஸ்தோத்திரம். இது மூன்றும் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். நீ வந்த இடம், உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இடம், உனக்கு கடவுள் கொண்டு வச்சிருக்கிற இடம், இவைகளெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் அங்கே. இந்த மூன்றும் பார்க்கிறாரு. ரூத்துக்கு பிரதிபலனை தருகிறார். ஸ்தோத்திரம். இது மூன்று விஷயம் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும். செய்ய வேண்டியவை, விட வேண்டியவை, வந்தவைகள். இது மூன்றும் நாம் பத்திரமாய் நாம் காத்து கொள்வோம் என்றால், இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோட போவாசின் வார்த்தை முடியுது. நாளைக்கு போவாசின் இன்னொரு வார்த்தையை நாம் பார்ப்போம். கரங்களை மேல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தெய்வ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தபடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.